வெல்கம் டு வினோத் வ்ளாக். இன்றைக்கு நாங்கள் மரக்கறி பிடுங்க வந்திருக்கிறோம். இங்கே ஃப்ரான்ஸில் சம்மர் டைம் தொடங்கிருச்சுண்டா என்ன சொல்ல, நீங்கள் வெஜிடபிள்ஸை வந்து நேராக ஃபார்ம்லேயே வந்து பிடுங்கலாம். கிமி இங்கே இது பூசணிக்காய். ஸோ இப்படி மரக்கறியில் வந்து நீங்கள் நேராக மரத்துலேருந்தே பிடுங்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். இது வந்து இப்போ எங்களோட வீட்டு எந்த ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 45 கிலோமீட்டர். இது வெர்சேலுக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் பேர் வந்து ஃபார்ம் தி கேலரி. ஸோ அதான் இதில் நேம். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் பிடுங்க வந்திருக்கோம். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் என்றால் நீங்கள் இங்கே வரலாம். இங்கே பூசணிக்காய் இருக்குது, அங்கால தக்காளி இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து இதில் வந்து ஆஞ்சிட்டு வெளியே கேஷில் போய் நீங்கள் பே பண்ணிட்டு போகலாம். ஸோ இதான் இங்கே இப்படி தான் இங்கே நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஐ ஹோப் எல்லோரும் லைக் இட். ஊரில் வந்து தக்காளியை நாம் உருண்டையாக மட்டும்தான் பார்த்துருப்போம். ஓகே, இப்படி யூசி லைக் ஐ திங்க் திஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டொமேட்டோ. ஓகே, இந்த பக்கம் இங்கே தக்காளி கொச்சிக்காய் மாதிரி இருக்குது. யூசி லைக் சில்லி. யூசி திஸ் ஆல்சோ டொமேட்டோலேயே நிறைய வித்தியாசமான டொமேட்டோஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஸோ அப்படி ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு வெரைட்டி மாதிரி. ஆனால் இது இன்னும் ரெடியாக இல்லை. என்ற இப்போ தான் எல்லாம் பூ பூத்து காய்க்குது. இது ரெடி ஆகிடுச்சிங்கன்னா ஒரு 1 or 2 weeks ஆஃப்டர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஆகலாம். அன்றைக்கு மெயினாக நாங்கள் வந்தது ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி அண்ட் பீட்ரூட் தான். அதுதான் மெயினாக வந்தது. அது அங்காள பக்கம் போகும்பாங்க. A few moments later. இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக. திஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராபெரி. ஸோ யூ கேன் பிக். இப்போ ஸ்ட்ராபெரி பிடுங்குறோம். ஆனால் என்னடா நிறைய பேர் பிடுங்கினால கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போனால் தான் நிறைய ஸ்ட்ராபெரி பிடுங்கலாம். இங்கே நல்ல சைஸாக இருக்குது எல்லாம். நல்ல பெரிய சைஸ். லைக் வெரி பிக் ஹியர். வெற்றிகரமாக ஒரு பெட்டி ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி ஆஞ்சாச்சு. இது ஃபுல்லாக 2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ஆஞ்சாச்சு. இப்போ ஸ்ட்ராபெரி ஃபினிஷ். அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ போகிறது ப்ளூபெரியை தேடி. லெட்ஸ் கோ ஃபைண்ட் த ப்ளூபெரி. ஊர் ஞாபகம் வருது. இது மாதிரி தான் ஊரில் அந்த காலம்பரில் ஸ்கூலுக்கு போனோட குப்பை அள்ளிட்டு இந்த குப்பை வண்டி தெரியுமோ, இதுதான் குப்பை வண்டி ஊரில். இதை பிடிக்கிறதுக்கு ஓடுவோம் பாரு ஒரு ஓட்டம். ஏன்னா இந்த தள்ளுறதுக்கு ஒரு ஆள், குப்பை அள்ளுறது 2-3 பேர். குப்பை அள்ளுறதுக்கு போக மாட்டானுங்க, இதை தள்ளுறதுக்கு தான் போவானு எல்லாரும். இப்போ நாங்கள் தக்காளி பழம் ஆய போகிறோம். எஸ், இந்த பேக்கை ஃபுல் பண்ணிட்டு போவேண்ணே. கம் 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 இங்கே வா சிட்டி. ஆஹா யூசி நைஸ் டொமேட்டோஸ். இப்படியான இடங்களுக்கு வரும்போது மைண்டில் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷானது. அப்போ அதனால் நிறைய இருக்குன்றதுக்காக நல்லா பழுத்த பழங்களை, இப்படி நல்லா பழுத்திருக்குமல்லோ, இப்படி நல்லா பழுத்த பழங்களை நிறைய பிடிங்கிறாங்க. ஏண்டா கணநாள் வச்சிருக்கீங்களா அது பழங்கள் எல்லாம். அப்போ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இப்படி இங்கே ஒரு அரைவாசி, ஒரு 75% பழுத்த காய் மாதிரி ஆயலாம். இப்படி ஆஞ்சிங்கன்னா வீட்டையும் கணநாளைக்கு வச்சுக்கொள்ளலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் கணநாளைக்கு வச்சுக்கொள்ளலாம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். எப்பயுமே ஓரளவு காயா ஒரு 75% பழுத்த மாதிரி அப்படி ஆஞ்சிங்கன்னா கணநாள் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் வீட்டில் நிறைய ஆயும்போது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். தக்காளி ஷாப்பிங் முடிஞ்சு அடுத்தது என்னது இப்போ வரும் தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. லெட்ஸ் கோ. அடுத்தது ப்ளூபெரி. தட் இஸ் த ப்ளூபெரி ஐ திங்க். எஸ், ஐ திங்க் தட் இஸ் அ ப்ளூபெரி. ஏன்னா நான் இதுக்கு முன்னுக்கு இங்கே வந்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ எனக்கு சில எங்கே இருக்குன்னு தெரியும். லாஸ்ட் இயர் வந்து நான். ஸோ அதனால தான் அந்த கெஸ்ஸிங்லாம் போகிறேன். ஐ திங்க் தட் இஸ் த ப்ளூபெரி. இங்கே மெயினாக வந்ததுக்கு காரணமே இந்த பழத்துக்காக தான், இந்த ப்ளூபெரிக்காக தான். என் ஒய்ஃபுக்கு ப்ளூபெரின்னா பைத்தியம். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள். ஸோ வாங்க பறிப்போம். சீரியஸாக நல்லாவும் இருக்கும் அந்த பழம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதான் மக்களே ப்ளூபெரி. சீரியஸாக என்ன சொல்லு, வெரி ஹெல்த்தி ஃப்ரூட். எஸ், திஸ் ஒன். ஸோ மெயினாக இதுக்கு தான் வந்தது. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் இங்கே வந்தால். இந்த கார்டன் ஃபுல்லாகவே ப்ளூபெரிஸ் தான். ஓ லோட்ஸ் ஆஃப் ப்ளூபெரிஸ். Nice. Come here. You don't bring the box? I might. Wait. Grab from here. I will bring. என்னல இனிப்பா இருக்கு. அவர் பார்த்தால கத்துவாள், ஆனால் நைஸாக தெரியாமல்
இந்த ப்ளூபெரிக்காக தான் மக்கள் எவ்வளோ தூரம் வந்து மெயினாக. வெற்றிகரமாக ப்ளூபெரியும் ஆஞ்சாச்சு. ஆஞ்சதையும் விட திண்டது தான் நிறைய. எஸ் அஃப்கோர்ஸ் வி கிராப் லிட்டில் பட் ஈட் லோட்ஸ். மீ நாட் யூ. ஷோ மீ த பாக்ஸ். இந்த பெட்டி ஃபுல்லாக ஆஞ்சிருக்கோம். இப்போ அடுத்தது வேறு எங்கே சும்மா அப்படியே பார்த்துட்டு வேறு எதுவும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதையும் மாஞ்சிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அதான் பிளான். மரத்தில் பழங்களை கண்டா காணும். இப்போ நாங்கள் ஆய போகிறது இந்த பழம். இந்த பழத்தில் பேர் தெரியாதால இந்த பழத்தை உங்களுக்கு நான் போட்டுள்ள காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இந்த பழத்தில் பேர் தெரியாதால இந்த பழத்தை நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். திஸ் இஸ் த ஃப்ரூட். பேர் தெரிஞ்சாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பழத்தில் இன்னொரு சிக்கலண்டா, இந்த பழம் பயங்கர சாஃப்டான பழம். ஸோ அதனால் கன நாளைக்கு வச்சிருக்கல. இது கழுவுறதே கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்டா ஒரு டைம் இப்படி தான் கடையில் வாங்கிட்டு இப்போ கழுவையே பழம் அந்த டக்குனு இதாகிட்டு பழுதாக போயிட்டு அப்படி. ஸோ இந்த பழம் கொஞ்சம்னு சொல்லுது பயங்கர சென்சிட்டிவான. அதில் நிறைய பழம் நாங்கள் இது ஆயலை. இது கொஞ்சம் தான் ஆஞ்சிருக்கோம். ஸோ கேர்ஃபுல் ஆன் திஸ் ஃப்ரூட் ப்ளீஸ். அதுக்கு பிறகு இனிமேல் ஆப்பிள் ஆய போகிறது தான் அடுத்த பிளான். ஆப்பிளுக்கு அப்புறம் நம்மளா ஆப்பிள் அப்புறம் பீட்ரூட்டும் இருக்கேன்டுவேன். நம்மளை பீட்ரூட்டும் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆப்பிள் அண்ட் பீட்ரூட் அதுக்கு பிறகு காசு ஆயிடும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கண்டினியூ பண்ணுங்க. வ்ளாகில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என்னடா நடக்குதுன்னு கேட்குப்பீங்க எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க. மக்களை இங்கே வந்து வெளியவே போர்டு வச்சுருந்தவங்க வந்தோடனே எடுத்து சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செஞ்சுட்டு எடுத்து சாப்பிடுறது வழக்கம்னு படுப்பூச்சி. தமிழாக்காண்டா இப்படி தான் வந்த இடங்களை தமிழ் புத்தியில் காட்டுறது. இன்றைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்டா, வெதரும் நல்லா இருக்குது. இன்றைக்கு மழை கிளைமேட் மாதிரி லைட்டாக மழை பெஞ்சு கொண்டு கொஞ்சம் கூலாக இருக்குது. ஸோ அதனால் ஓகே. இதுவே வெயில் டைம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் என்ன சொல்ல, இது மரங்களானே கொஞ்சம் கூலாக தான் இருக்குவீங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல வெதர். யூ லைக் டுடே வெதர்? கொண்டாட்டி லைக் ரெய்னி வெதர்? எஸ், cloudy days, but I don't like it. I like sunny. எஸ், சன் தான் நம்மளுக்கு. இந்த பிறந்து வளர்ந்தது ஸ்ரீலங்கா. யூனோ ஸ்ரீலங்கா 35 degree 40 degree. So we love to be in sun, you know. I think strawberry. இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதே இப்படி வச்சுருக்காங்கன்றால் அங்கால நாங்கள் பார்த்தாங்களா ஸ்ட்ராபெரி அந்த சீசன் முடியும் போது இது ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மரங்கள்ற சீசன் எல்லாம் காய்ச்சி முடியும் போது இதை திறந்து விடுவாங்க. ஸோ அப்போ இங்கே மாறி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு தான் இதை இப்போ பூட்டி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே போயிடலாம் நாங்கள். ஏன்டா அங்கேயே இருக்குது ஸ்ட்ராபெரி. ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி நாங்கள் ஆஞ்சிட்டோம். இதுவும் ஸ்ட்ராபெரி தான். இப்படி தான் இங்கே ஒரு 2-3 கார்டன் வச்சுருப்பாங்க ஒரே மாதிரி. ஒன்று வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. ஒன்று வந்து ஒரு 3 மாதம் கழித்து தான் போடுவாங்க. அப்படின்டா இது வளர்ந்து காய்க்கும் போது இது மெதுவாக வளரும். இங்கே சீசன் முடியும் போது இங்கே திரும்ப திரும்ப இங்கே போடுவாங்க. ஸோ அந்த ரொட்டேஷன்லாம் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் ரன் ஆகிறது கூடுதலாக. இங்கே வந்து பழங்கள் மரக்கறி மட்டும் இல்லை, நீங்கள் பூக்களும் ஆயலாம். பூத்தோட்டங்களும் இருக்குது. பின்னாடி அங்கே ஒன்று இருந்துச்சு தெரியுது இல்லை, அங்கே ஒரு பூத்தோட்டம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இங்கே பின்னாடி இருக்க இதுவும் ஒரு பூத்தோட்டம் தான். வித்தியாசமான பூவெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பூவும் வந்து ஆயலாம். எல்லா விதமானதில் இப்போ என்ன சொல்ல மரங்கள் எல்லாமே இருக்குது. வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான நீங்களாம் சொல்லலாம். ஆனால் இது என்னடா ஒரு சீசனுக்கு தான் ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரலில் இருந்து அதுக்கப்புறம் அன்டில் ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதிரி தான் இது ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எல்லாம் வந்துவாங்க. அதுக்கப்புறம் குழி தொடங்கின பிறகு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு வருஷமும் அந்தபடி டேஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. இது பூசணிக்காய். ஆனால் பூசணிக்காயிலே வித்தியாசமான பூசணி. அதான் எங்களோட ஊரில் வந்து பூசணிக்காய்னா உண்டு தான் தெரியும். இங்கே பூசணிக்காயில் நிறைய விதங்கள் இருக்குது. ஏகப்பட்ட
வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நீளமான பூசணிக்காய். ஸோ அப்படி நீட்டுக்காய் மாதிரி ரவுண்டும் கிடக்குதுடா. ஏசி இதை தான் சொன்னேன், இதுவும் ஒரு வகையான பூசணிக்காய் தான். ஆனால் இது பிஞ்சு, இது பெருசாகும், இப்படி நீளமாகும். இதுவும் பூசணிக்காய் தான். ஸோ இது வந்து சலாட்ஸ், இந்த இலகுலைகள் ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி இங்கே வெளிநாடுகளில் மனுஷங்களும் சாப்பிட்றவங்க நல்லா இருக்கும் சீரியஸாக. இது எங்களுக்கு லோஜன் தான் பழக்கி விட்டது. லோஜன் சுவிஸ்லேருந்து வந்த டைம் லோஜன் சலாட் சாப்பிடுவார், அவர் சுவிஸ் புளுத்தி. ஸோ அப்போ அவர் தான் பழக்கி விட்டது. ஸோ அதனால் நாங்களும் சாப்பிடுவோம். இதுவும் பிக் பண்ணாங்க, அதே தான் இதுவும் மட்டும் பிக் பண்ணாங்க. இது ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கு டின்னர் டுடே சலாட் ஃபார் மீ அண்ட் கிரு. பொண்டாட்டி சாப்பிட மாட்டாளாம், அவள் இலகுலை ஆடு மாடுமா இலகுலையை சாப்பிட மாட்டாளாம், ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம். A few minutes later. எல்லாம் பிடுங்க, பார்த்து பெருசாக இருக்க மட்டும் பிடுங்க. இந்த அடி தலைப்பை பார்த்துட்டீங்கடா, இங்கே அப்படி பிடுங்க, அப்படி அதை பிடி, அது சின்ன கிண்டு. One bigger one there. Good going home. Try பண்ணி கொடு. என்னடா மதுரக்காரனுக்கு வந்து சொல்லுங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஆஞ்சாச்சு. என்னென்றால் பீட்ரூட் வேணும். பீட்ரூட் வந்து போர்டில் போட்டிருக்காங்க, ஆனால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இருக்குது. அதான் பிரச்சனை கிடக்கு. ஸோ இப்போ பீட்ரூட்டை தேடிய பயணம். பீட்ரூட்டை கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஏன்னா போர்டுகளில் போட்டிருக்கீங்கால இருக்குன்னா நான் அதுக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் பீட்ரூட் எங்கே இருக்குன்னு தெரியல. பொண்டாட்டி கண்டிப்பாக பீட்ரூட் வேணும்னு சொல்கிறா. யா அங்கே இந்த இல்லை 300 போர்டு இருக்குது. இந்த போர்டில் இருக்குது பீட்ரூட், இங்கே தான் இருக்காண்டு. ஆனால் இதுக்குள்ளேருந்து தான் வந்தாங்க. இந்த கரெக்டாக அதெல்லாம் ஆஞ்சினாங்க, தெரியல எனக்கு. பீட்ரூட் மேபி தேர், தட்ஸ் ஒன். தட்ஸ் ஒன் யூஸ் தேர். எஸ், தட் இஸ் த ஒன் பீட்ரூட். அங்கே இருக்குது மக்களே, அந்த இருக்குது ஃப்ரெஞ்சில் பீட்டரவன். ஸோ இது ஒன்று இருக்குது. இதான் பீட்ரூட் மக்களே. எஸ், திஸ் இஸ் பீட்ரூட். எஸ், திஸ் இஸ் பீட்ரூட். யூ சி, இங்கே வரும்போது மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, முன்னுக்கு எப்பயுமே எல்லாம் பிடுங்கிடுவாங்க, வேஸ்டானாக இருக்கும். நல்லா பின்னுக்கு தொங்கலில் வந்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பழங்கள் பீட்ரூட்டுகள் எல்லாம் இருக்குது. இப்போ பீட்ரூட்டும் அப்படி தான், அங்கே எல்லாம் மண்டையை போட்டுச்சு. அப்போ தான் பின்னாடி வந்து நாங்கள் பெருசாக இருக்குமெண்டு. யா, வி ஃபைண்ட் பிகர் திங்ஸ் இன் த பேக் சைட். முன்னுக்கு இதே விட எல்லாம் டைனி இப்படி இருந்தது. இது மச் பெட்டர் கம்பேர்ட் டு தட்ஸ் ஒன். Oh, big one. It's going to be, yes, you see. அந்த தண்டு நல்லா மொத்தமாக இருந்துச்சுன்னா பெருசாக இருக்குடா. காணும் பாடா டே, இவன் விட்டா எல்லாத்தையும் பிடிங்கி எல்லாத்தையும். யூ see, sunflower. பின்னுக்கு போக போக இன்னும் பெருசாக இருக்கு. யூ see, look at this one. You see, oh my god. No, பிடுங்காடே. It's too much பிடுக்காது. நான் முன்னுக்கு சொல்லும்போது நம்பி இருக்க மாட்டீங்க, பைத்தியக்காரன்டா பின்னாடி நான் பெருசாக இருக்குன்னு சொல்லலான்னு பார்த்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. ஏன்னா முன்னாடியே ஆஞ்சிடுவாங்க. அதோட இந்த என்ன சொல்ல, முன்னாடி தான் நாங்கள் நடந்து தெரியுறாருண்டு, பின்னாடி இருக்கிறதா நல்ல ஹெல்த்தியாக பெருசாக வளரும். இப்போ நாங்கள் சன்ஃப்ளவர் பார்க்க வந்து இருக்கிறோம். Yeah, we can like make it juice, my love, because we take it from there. Like I don't want like throw it. தூக்கிறிய மனசு இல்லை, அதனால் ஆஞ்சதெல்லாம் பிடிங்கிட்டு போகிற மக்களே, தூக்கிட்டு போகிறோம். பார்த்துக்கங்க, நாங்கள் அவ்வளோ நல்லவங்க. You see tiny ones. That is a big quantities. This is like small quantities. Let's go. ஏன்னா பீட்ரூட்டில் அந்த இலையெல்லாம் வெயிட்டாக இருக்குது. இது கிலோ கணக்கு தான் இங்கே பே பண்ணுவோம். ஸோ இப்போ அதனால் இலையெல்லாம் பிச்சுட்டு வெறும் பீட்ரூட்டை மட்டும். எப்படி எங்களை ஐடியா? எங்களையே மாற்ற பார்க்குறீங்களா? முடியாதுடா. அப்படி உண்டு. இது கை கவனம், டிஷர்ட் கவனம். வெள்ளை டிஷர்ட் வர போட்டு வந்திருக்கு. சும்மா வருதுடா. இப்படி நான் கொடுக்க விடு, நான் கொடுக்க விடு. ஓகே ஓகே. வெஜிடபிள் ஷாப்பிங் முடிஞ்சு
இப்போ என்னடா அங்காள பக்கம் ஒரு அனிமல் ஃபார்மும் இருக்குது. ஸோ இதுக்கு இங்கே பே பண்ணிவிட்டு அங்கே போகலாம்ட்டு பிளானில் இருக்கிறோம். போய் பார்ப்போம். இங்கே தான் பே பண்ணணும். ஆனால் பே பண்ணுற இடங்கள்லையே நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வச்சுருக்காங்க. இங்கேயே கார்டன்லேயே செஞ்ச நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் வாங்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கேயே வாங்கிக்கொள்ளலாம். பருப்பெல்லாம் வச்சுருக்காங்க மக்களே. பருப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் 5% நேச்சுரல் சரக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு பறக்காசு அப்புறம் ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. 55 யூரோ வந்துச்சு. 55 யூரோ ஃபினிஷ்ட். பட் இட்ஸ் ஓகே. இட்ஸ் குட் ஒன், ஹெல்த்தியர் ஆல்சோ. வி ஹாவ் அ லைக் ஒன் ஃபன் டைம். எனக்கு தெரிஞ்சு ப்ளூபெரிஸ் கொஞ்சம் விலையாக இருக்கும். மற்றபடி எல்லாம் ஓகே, நார்மல் தான். பீட்ரூட் நிறைய அள்ளிட்டோம். பீட்ரூட்டே எப்படியும் ஒரு 10 யூரோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பீட்ரூட் எவ்வளோ போட்டிருக்கேன்? பீட்ரூட் 8 யூரோ, 8-9 யூரோ ஆல்மோஸ்ட். எஸ், நோ டோட்டல் ஃபுல்லாக 9 யூரோ வந்து மொத்தம் 55 யூரோ 18 சென்டிமுக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டை கிளம்புறோம். சந்திப்போம். இப்போ எடுத்த இடத்துல வண்டியை கொண்டே விடணும். ஊர் ஞாபகம்லாம் வருது. இதுக்கு அடிபாடண்டா. ஐயோ கடவுளே. அப்பாடி. லெட்ஸ் கோ மக்களே. இப்போ நாங்கள் நார்மலாக அந்த ஃபார்முக்கு போகிற பிளான் இருக்குது. டைமை பொறுத்து தான். எனக்கு 4 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதனால் டைமை பொறுத்து போனோம்னா விளாக் கண்டினியூ ஆகும், இல்லாட்டிக்கு இதோட விளாக் முடியும். ஸோ மறக்காமல் அண்ணனை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. புதுசாக பார்க்குறார்கள், பழசாக பார்க்குறாங்களும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ண பார்ப்பீங்கன்னு தெரியும். ஓகே, லெட்ஸ் கோ மக்களே. I hope so. So now இப்போ நாங்கள் அந்த ஃபார்முக்கு போவோம். Yes, let's go to the farm. We can check, we can find something like fresh cheese, milk, ஏதாவது அப்படி எதுவும் வாங்கலாமான்னு பார்ப்போம் போய். ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஃபைனல் ப்ராடக்ட்டுகள் வாங்கலாம். அதாவது அந்த பால், அந்த ஃபார்ம் என்ன மிருகங்கள் இருக்குல்லோ அதுகள், லைக் முட்டை, பால், தயிர், அந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் மரக்கறிகள் பிடுங்க போகிறீங்களா அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். ஓகே, ஆனால் நீங்கள் அட்ரஸ் போட்டிங்கன்னா நேரம் இங்கே தான் காட்டும். அதுக்கு முன்னுக்கு அந்த ஸ்டாப் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போகணும். உங்களுக்கு பார்த்து தெரியும்டா, அது இது ஒரு பெரிய தேசம் உண்டு. ஸோ இப்போ நாங்கள் சும்மா பால், சீஸ் அதில் பார்ப்போம். இங்கே வந்திருக்கோம். ஆனால் இந்த இடம் பார்க்குறது நல்லா இருக்குது. இட்ஸ் லுக்கிங் வெரி நைஸ். ஸோ அது பார்க்க வந்திருக்கேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். A few minutes later. மிஷின் ஃபெயில்டு என்று சொல்லலாது, ரீசக்ஸஸ்ன்னு சொல்லலாம் மக்களே. என்னென்னா இதை பார்க்குறதுக்கு இன்னொரு நாள் தேவைப்படும். அவ்வளோ பெருசாக இருக்கும்ல. ஸோ அதனால் இன்றைக்கு டைம் இல்லை, சீரியஸாக அவசரமாக போகணும். ஸோ அதனால் நாங்கள் இன்னொரு வ்ளாகில் கண்டிப்பாக இந்த இடத்த ஒரு ஃபுல் டூர் மாதிரி செய்கிற பிளான் இருக்குது. கூடிய சீக்கிரம் பண்ணணும். இந்த வீடியோ வந்த உடனே அடுத்த வீக்கே அந்த வீடியோ வரும். வேண்டாம், இப்போ டைம் இல்லை. இந்த வீக்கே நம்மளாக நான் வருவேன் நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு வீடியோ வரணும். ஓகே, நன்றி, வணக்கம். உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் வினோத். அதியோசித்தோ.